அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போறேன். நீங்க கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி வைகாசி 31 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 14, 2025. இன்று சங்கட சதுர்த்தி கருத்தில் கொள்ளுங்க. அதே போல மேல் நோக்கி நாள். இந்த சங்கட சதுர்த்தினா சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய நாள். இந்த நாளில் போய் முப்பெரும் கடவுள் விநாயகர் பெருமானை வணங்கினா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல விநாயகர் பெருமான் கோயிலுக்கு சென்றால் விநாயகரை 3 முறை சுற்றி வர வேண்டும். அப்படி சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக விநாயகருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே போல் சுற்றி வரக்குள்ள விநாயகருடைய நாமத்தை சொல்லிக்கின்னு, அதே போல் நீங்கள் யாருக்காக வேண்டுறீங்களோ அவங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்கணம் இதெல்லாம் சொல்லி சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திராடம். திதி இன்று பிற்பகல் 3:27 வரை திருதிகை, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று சித்த யோகம். இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் மிருகசீரிஷம், திருவாதிரை. ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி, மிதுன ராசி. சந்திராசை பொறுத்தப்பட்டோம் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் ரிஷப ராசி, ரிஷப லக்கணம், மிதுன ராசி, மிதுன லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாணிச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டி இயக்க கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடிதா பார்த்தா வண்டி எடுக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா சந்திராசனம் அது வேலை செய்யும். நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 to 1:30, மாலை 9:30 to 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு. குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு. அதே போல் எந்த நல்ல காரியம் செய்தாலும் கௌரி நல்ல நேரத்தில் அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. கருத்தில் கொள்ளுங்க. அற்புதமான நேரம் அது. ராவு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30. குளிகை பொறுத்த மட்டும் குளிகை தான் மாந்தி தான் குளிகை. இந்த டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. இன்று சூலம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் ஏற்றணும், விளக்கு ஏற்றணும். அப்போ தான் நீங்கள் முழு பலனையும் பெற முடியும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.